ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம வந்து நல்ல குண்டு குண்டு நல்ல மெத்துன்னு சாஃப்டான ஒரு குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். குழிப்பணியாரம் இன்றைக்கி நம்ம வந்து பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி வந்து இந்த கப்புக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. பச்சரிசி வந்து நமக்கு சீக்கிரமாக ஊறிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை வந்து போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இந்த பச்சரிசி கூட இன்னும் 2 ஐட்டம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து கழுவும் போது ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெள்ளை கலரில் தான் நமக்கு பணியாரம் இருக்கணும். அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து போட்ட பிறகு ஒரு கப் வந்து வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. சாதம் வந்து சூடாக இருக்கும்போது சேர்த்துக்க வேண்டாம். நல்லா ஆறின பிறகு இது கூட சேர்த்துக்கலாம். அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் வந்து பீஸ் போட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த பேக் சைடில் வந்து அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அந்த கலர் இருந்து சேர்த்தோன்னா பனியார கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து அது இல்லாமல் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ தண்ணி ஊற்றி எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பச்சரிசி தேங்காய் சாதம் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். இன்னொரு டைம் போட்டு அரைப்பேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அரிசி இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மீதி இருக்க மாவே அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கை வச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவுக்குலாம் மாவு வந்து உப்பு போட்டு கரைக்கும் போது எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போமோ அதே அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இதை வந்து நம்ம உடனே பண்ண போகிறதில்ல. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மாவு 4 மணி நேரம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட புளிச்சிருக்கும். அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், என் கையில் வந்து மாவு எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெள்ளை பணியாரத்துக்கு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இதையும் நம்ம இதில் போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றி அரைக்க போகிறதில்ல. இது அப்படியே தான் அரைக்க போகிறோம். எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். நான் வந்து மாவு வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் எல்லாம் ஊற்றிட்டு அப்புறமா வந்து நம்ம சென்டரில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே ஊற்றும் போது கலர் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆயிரும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கலர் வந்து மாறாமல் அப்படியே ஒயிட் கலர்லேயே நமக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பந்து மாதிரி உருண்டையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து தட்டையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுடலாம். இது நம்ம வந்து ஸ்நாக்ஸாவோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைன்னா கூட டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கமும் திருப்பி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதுலேருந்து நல்ல பஞ்சு போல் சாஃப்டான நம்மளோட வெள்ளை குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராவோ ஸ்நாக்ஸாவோ கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.